எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் கவர் ஆகக்கூடிய சொல்லகராதி இந்த யூனிட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதில் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு இந்த தலைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம படிக்க தேவையில்லை. புக்கில் ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதுவுமே பார்த்தோன்னா பெருசாக இருக்காது. நம்ம பார்த்தோன்னே பதில் சொல்கிறாப்புல தான் இருக்கும். ஓகேவா? அந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை மட்டும் ஜஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, பேச்சு வழக்கில் தலகாணி அப்படின்றது சொல்லுவாங்க. இது எழுத்து வழக்கில் எழுதும் பொழுது தலையணை அப்படின்னு எழுதணும். அடுத்து பேச்சு வழக்கில் வேர்வை சிந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு வியர்வை அப்படின்னு வரணும். வியர்வை அப்படின்னு எழுதணும். அடுத்து ஊடு அப்படிங்கிறது வீடு அப்படின்னு வரணும். அடுத்த வேலை அப்படிங்கிறது வேலையை தான் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். தண்ணீர் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கில் கரெக்டானது. அப்படிங்கிறது வரணும். அடுத்து விளக்கு அப்படிங்கிறது தப்பு. விளக்கு இக்கு அப்படின்னு வரணும். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து ஆசிரியர் மணி நேற்று ஏன் பள்ளிக்கு வரவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மணி சொல்கிறாரு, நேற்று வவுத்து வலி ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வவுத்து வலி அப்படின்றது தவறு பேச்சு வழக்கில். எழுத்து வழக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அது நேற்று வயிற்று வலி அப்படின்னு எழுதணும். ஓகேவா? வவுத்து வலிங்கிறத வயிற்று வலி அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அடுத்து இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்றத இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துக்கோள் அப்படின்னு வரும். புரிஞ்சுக்கோங்கிறது புரிந்துக்கோள்னு வரும். இப்போ அப்படிங்கிறது இப்பொழுது, புரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது புரிந்து விட்டது அப்படின்றது வரணும். ஓகே. அடுத்து நிலத்தை அப்போ தான் வகுறு நிறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிலத்தை கிளற வேண்டுமடா, அப்போ தான் அப்படிங்கிறது அப்பொழுது தான் வரணும். வகுறு அப்படிங்கிறது வயிறு நிறையும் அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை. அடுத்து அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அன்னைக்கு அப்படிங்கிறது அன்றைக்கு அப்படின்னு வரணும். அடுத்து அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? வேண்டியது தானேன்னு போட்டு ஆச்சரியக்குறி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்கே இஸ்துக்குன்னு போனார் அப்படிங்கிறது ஊட்டாண்ட அப்படிங்கிறது வீட்டருகில், விளையாண்ட அப்படிங்கிறது விளையாடிய அப்படின்னு வரணும். குழந்தைய அப்படிங்கிறது குழந்தையை, அப்பா எங்கே இஸ்துக்குன்னு போனார் அப்படின்றது இழுத்து கொண்டு போனார் அப்படின்றதும் வரணும். அடுத்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளாக சிரமப்படுது அப்படின்றது பிள்ளைக்கு அப்படிங்கிறது பிள்ளைக்கு அப்படின்னு வரணும். அடுத்து 3 அப்படிங்கிறது 3 அப்படின்னு வரணும். 3 நாளாக சிரமப்படுது அப்படின்ற மாதிரி வரணும். ஓகேவா? நாளா அப்படிங்கிறது நாட்களாக அப்படின்னு வரணும். அடுத்து ரவிக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல் அப்படின்றது இரவுக்கு, ரவிக்கு வராது, இரவுக்கு சித்தப்பனை அப்படிங்கிறது சித்தப்பாவை அப்படின்னு வரணும். காவலுக்கு போக சொல்லு அப்படிங்கிறது கிடையாது, போக சொல்லு அப்படின்னு வரணும். ஓகே. அடுத்து பின்வரும் முறையாடல் உள்ள பேச்சு வழக்குன்னு எழுத்து வழக்காக மாற்ற சொல்கிறாங்க. தம்பி எங்கே எங்கே நிற்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே நிற்கிறாய் அப்படின்னு வரணும். நீங்கள் சொன்ன இடத்துல தானே, நீங்கள் கூறிய இடத்துல தான் அண்ணன் அப்படின்னு வரணும். எதிர்த்தாப்புல அப்படிங்கிறது தவறு, எதிரில்னு வரணும். ஒரு டீ ஸ்டாலுங்கிறது தவறு, தேநீர் கடைன்னு வரணும். அங்கனக்குள்ளேயே அப்படிங்கிறது தவறு, அங்கேயே. டீ சாப்பிட்டுட்டு, அதாவது தேநீர் அறிந்துவிட்டு அப்படின்னு வரணும். அடுத்து பேப்பரை படிச்சுக்கிட்டு, பேப்பர் அப்படிங்கிறது தவறு, நாளிதழ்னு வரணும். நான் வெரசா அப்படிங்கிற தவறு, நான் விரைவில் வந்து விடுவேன் அப்படின்னு வரணும். அண்ணே சமூகத்தையும் தவறு, சண்முகத்தையும்னு வரணும். கூட்டிக்கிட்டு அழைத்து கொண்டு வாருங்கள் அண்ணா, அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நீண்ட நாள் ஆகிவிட்டது அப்படின்னு வரணும். அவன் பாட்டியோட வெளியூர் சென்றிருக்கிறான்னு வரணும். போயிருக்கிறான்னு தவறு. உன் ஊருக்கே அப்படின்னு வரணும். அவனை கூட்டிக்கிட்டு வரேன், அழைச்சிக்கிட்டு வாரேன் அப்படின்னு வரணும். ரொம்ப மிகவும் சிறிய வயதில் பார்த்தது அண்ணன் அப்படின்னு வரணும். அப்போது அவனுக்கு 3 தவறு, 3 அப்படின்னு வரணும். வயசு தவறு, வயது இருக்கும். இப்போ ஒசரமா அப்படிங்கிறது தவறு, உயரமாக வளர்ந்துட்டான்
உனக்குங்கிறது தவிர உனக்கு அடையாளம் தெரியாது அப்படின்னு வரணும். ஊருக்கு என் கூட வருவான் பாரேன், ஊருக்கு என் கூட வருவான் பார் அப்படின்னு வரணும். சரி, ஃபோனை வை அப்படிங்கிறது தவிர அதாவது தொலைபேசியை வைத்து விடு அப்படின்னு வரணும். நான் கிளம்பிட்டேன், நான் புறப்பட்டு விட்டேன் அப்படின்னு வரணும். சரிங்க அண்ணா அப்படின்றதோட முடிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது. இதில் எதுவும் மிஸ்டேக், அதாவது இந்த கடைசி ஒன்றத்தில் மட்டும் எதுவும் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், இல்லை இது திருத்தலை, இப்படி திருத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்பையும் நான் தனித்தனியாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இது போல் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?